தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப விவாதம் பார்த்தோம்னா வேற ஒரு திசையை நோக்கி போறத பார்க்க முடியுது. கூட்டணி கணக்குகள் பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தார். அதிமுகவோட கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தார். இப்ப அந்த டைனமிக்ஸ் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒரு சைட்ல இபிஎஸ் அவர்கள் கொடி பறக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு சைட்ல இப்ப ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசும்போது அனுபவம் உள்ள கட்சியோட நீங்க சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற தோனியில அவரு பேசுறாரு. டிடி வினரன் பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதிமுக சைடு போக மாட்டாரு, தனியா தான் அவர் கண்டெஸ்ட் பண்ணுவாரு, ஸோ எங்களோட எல்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவரு பேசுறாரு. ஸோ இப்ப விஜய மையமா வச்சு கூட்டணி கணக்குகள் சார்ந்து நிறைய பேசப்படுது. எப்படி பாக்குறீங்க? அந்த சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. கேள்விக்கான பதில் வாய்ப்பு இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி உள்ளடக்கி என்டிஏக்கு விஜய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா பதில் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆம்னு சொல்ல முடியாது, இல்லை என்று கண்டிப்பா சொல்ல முடியாது. அதிமுக தன்னுடைய பதட்டத்தை, விஜய் உள்ள வரணும் அப்படின்ற தன்னுடைய பதட்டத்தை ஆங்கிலத்தில் சொல்லுவதுன்னா டெஸ்பரேட்னஸ், அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளுகிறது. பலவீனம் இருக்கலாம், பலவீனத்தை காட்டிக்கூடாது. அவருடைய பொதுக்கூட்டங்களில் ரேலிஸில் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா கொடி கொண்டு வரவங்களை பார்த்தது தாவேக்கா தொண்டர்களா அல்லது அதிமுக தாவேக்கா கொடி எடுத்துகிட்டு போகிறான்னா நமக்கு தெரியாது. எடப்பாடி என்ன சொல்லிக்கிறார்? கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்றார். விஜய் தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை, எஸ்ஆர்னோ எதுவுமே கிடையாது. அசம்பிளி உள்ள விஜயை எடப்பாடி நல்லா டிஃபெண்ட் பண்ணி பேசினார். அதுவே ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலினே உங்கள் கட்சிக்காரங்க தப்பு பண்ணினா கூட நீங்கள் இப்படி வக்காலத்து வாங்க மாட்டீங்கன்னு சொன்னார். அது உண்மைதான். அது தன் சொந்த கட்சிக்காரர்களை டிஃபெண்ட் பண்ணுறதை விட எடப்பாடி அவரை ரொம்ப அதிகமாகவே டிஃபெண்ட் பண்ணார். இது எல்லாமே அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்பரேட்னஸ், எப்படியாவது ஒரு பரிதவிப்பு விஜய் தங்களிடம் வேண்டும் என்று அதை தான் காட்டுது. தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் எடப்பாடி இதை செய்கிறார். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல, புதுசாக கூட்டணி பாமகலாம் செதறி கிடக்குது. ஸோ விஜய் வந்தார்னா தட் வில் பி டெஃபினெட்லி கேம் சேஞ்சர், சந்தேகம் கிடையாது. பர்செப்ஷன்லேயே என்டிஏ முன்னணியில் போயிடும். ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, அதோட அதிகமாக பர்செப்ஷன்லேயே என்டிஏ முன்னால் நின்றுடும். ஸோ அதனால தான் திமுக கூட்டணியும் திமுகவும் எப்படியாவது விஜய் அந்த பக்கம் போயிடாமல் தடுத்துடணுன்னு எல்லா விதமான தில்லாலங்கடி வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவ்வளவு தூரம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் விஜய் பிஜேபி பக்கம் போகிறத பற்றி என்ன கவலை? அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு, எந்த பக்கம் போகணுன்றது அவர் தான் முடிவு செய்யணும். அது ஏதோ ஒரு பெரிய பஞ்சமா பாதகம் மாதிரி பிஜேபியோட அதிமுகவோட போகிறது, ஏதோ நீங்கள் அல்கொய்தாவோட போகிற மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சாரத்தை திமுக கூட்டணி கட்சிகள் ஆணிதினமும் செய்வதுன்றது ஐ திங்க் அது அவருடைய பயத்தை தான் அது காட்டுகிறது. கிரவுண்டில் விஜயோட செல்வாக்குன்றது இந்த சம்பவத்துக்கு பிறகு உயர்ந்து தான் இருக்குது, குறையிலன்றாங்க. திமுகவோட பேர் தான் கெட்டு போயிருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மக்களை சந்திப்பதுன்றதே கிட்டத்தட்ட அவர் எல்லா காலத்துலேயுமே அது அலர்ஜியாக தான் இருந்தது. இந்த ஒரு 3 வாரம் 6 மாவட்டத்துக்கு போகும்போது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கடைசியில் அதுக்கும் ஒரு பெரிய சிக்கல் நிற்குது. இனிமேல் ஒரு பப்ளிக் ரேலியெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுவார் என்னன்னு பெரிய சந்தேகம் எனக்கு இருக்குது. நீங்கள் 1000 சொல்லியிருந்தீங்கனாலும் அந்த 41 குடும்பங்களை போய் அவர் பார்த்துருக்கணும், நிச்சயமாக பார்த்துருக்கணும். ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் காவல்துறை அனுமதியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அங்கே போய் பார்த்துருக்கணும். அப்படியே சொல்கிறத பொத்திக்கிட்டே உட்காந்துட்டீங்க. அப்புறம் கடைசியில் அவங்கள வர வச்சு நிதி உதவி கொடுப்பாருன்னா அது பேங்க் அக்கௌண்ட் மூலமாக போயிருக்கு. அப்போ அந்த மக்களை நீங்கள் எப்போ சந்திக்க போகிறீங்க? ஏதோ ஃபோன் கால், ஏதோ வீடியோ கால் ஏதோ பேசினாரு. தட் இஸ் நாட், அது இந்த வீடியோ கால் பேசுறதுன்றதெல்லாம் கான்ஃபரன்ஸ் காலோ வீடியோ காலோ பேசுறதுனா தட் கேனாட் பி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பர்சனல் விசிட். தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றது, இல்லை அவங்களை அழைத்து ஆறுதல் சொல்றதுன்றது அதற்கு ஈடாக, மாற்றாக, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மொபைலில் இதில் நீங்கள் வீடியோ காலில் பேசுறது வராது. அதில் எந்த சந்தேகமான உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை எத்தனை நாளைக்கு பப்ளிக் மத்தியிலேருந்து நீங்கள் விலக்கி வைப்பீங்க? மக்களையே நாடாமல் ஒருவர் எப்படி, மக்களை அரவணைக்காமல் ஒருவர் எப்படி அரசியல் இருக்க முடியும்? பப்ளிக் பார்ட்டிசிபேஷனே இல்லாமல் அரசியல் பண்ணணும்னு விஜய் விரும்புகிறார். அந்த டிஜிபி கிட்ட அவர் கொடுத்த கடிதத்தில் போட்ட கண்டிஷன்ஸ்லாம் 1 கிலோமீட்டருக்கு கிரீன் காரிடார். பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கூட கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் கேட்கலாம். ரெண்டாவது இது என் கட்சிக்காரங்க யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது, ஐடி கார்டு தான் அலோவ் பண்ணணும், மீடியாவை சுத்தமாக அலோவ் பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் கேர் போட்டு சொல்கிறார், மீடியா ஷுட் நாட் பி அலோவ்டு. மீடியாவனா கட்சிக்காரன் வந்தானா லட்டி சார்ஜ் பண்ணுறாரு. வாட் சார்ட் ஆஃப் அ பர்சன் டு யூ திங்க் இஸ் அ ஃபிட் பர்சன் ஃபார் பாலிடிக்ஸ்னா? என்னை பொறுத்த வரைக்கும் நோ. மக்கள் பங்களிப்பே அறவே இல்லாத, மக்கள் தொடர்பே இல்லாத, மக்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்படி அரசியல் கட்சி தலைவராக இருப்பார்?
அது போக நம்ம இப்ப தமிழக அரசியல் பத்தி பேசும்போது கூட்டணி பத்தி பேசுறோம், விஜயோட அரசியல் வருகை பத்தி பேசுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறோம். இந்த மாதிரியான அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் ஃபாலோ பண்ணணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். சார், இப்ப விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது போல இபிஎஸ் அவர்கள் விஜயை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற அந்த விருப்பத்தை அவரு தெரிவிக்கிறார். பட் இப்ப டிவிகே சைட்ல இருந்து எந்த சிக்னலும் இல்லை. அந்த விஷயத்தை நீங்க பதிவு பண்றீங்க. ஸோ இதை எப்படி பார்க்கலாம்? இப்ப இதுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்கள் பெரிய ஒரு பிரம்மாண்ட கட்சியை உள்ள கொண்டு வருவோம்லாம் சொல்லும் போது உடனே தாவேக்காட்டு இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது. அது போக அதிமுக விமர்சிச்சும் அவங்க பேசுறாங்க. பட் இப்ப இபிஎஸ் அவர்கள் அதே விஷயத்தை திரும்ப பண்றாரு. தாவேக்கா குவைட்டா இருக்காங்க. சோ அப்ப தாவேக்காவுக்கும் மேபி அங்க போலான்ற ஒரு சிந்தனை இருக்குன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இருக்கு. விஜய்க்கு இருக்கோ இல்லையோ, விஜய் தொண்டர்களுக்கு இருக்கு. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப கவனிக்கணும், விஜய் பார்க்க வேண்டிய சிக்கல். இது விஜயகாந்துக்கு வந்து 2016 வந்தது. விஜயகாந்துக்கு திமுகவோட போறதுல ஒரு ஊசலாட்டம் இருந்தது. அப்புறம் வேணான்னு முடிவு பண்ணிட்டார். அந்த ஊசலாட்டத்தில் அவர் இருக்கும்போது கீழே வந்து விஜயகாந்தோட மாவட்ட செயலாளர்கள் அண்ட் அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் திமுகவோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதே நிலைமை இன்னைக்கு தாவேக்கால வந்திருக்குது. அந்த கொடியை எடுத்துட்டு போனது அதிமுக காரனும் எடுத்துட்டு போயிருக்கலாம், தாவேக்கா காரனும் எடுத்துட்டு போயிருக்கலாம், அதை நான் மறுக்கல. பட் தாவேக்கா தொண்டனுக்கு வந்து சராசரி தாவேக்கா தொண்டனுக்கு ஏடிஎம்கோட இணைஞ்சு ஒர்க் பண்ணணுன்ற எண்ணம் வந்துடுச்சுன்றது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு திமுக தான் அவர்களோட பிரதான எதிரியாக என்ற உருவெடுத்து இருக்கிறது. திமுகவா பிஜேபியா, திமுகவா அண்ணா திமுகனா திமுக தான் மெயின் எனிமின்ற எண்ணம் தாவேக்கா தொண்டனுக்கு வந்துடுச்சு. பல இடங்கள்ல கிரவுண்ட் லெவல்ல தாவேக்கா தொண்டர்கள் வந்து அதிமுகவோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இணைஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில இடங்கள்ல வேலை செய்யறாங்க. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான். விஜய் என்ன முடிவு பண்ண போறாரு நமக்கு தெரியல. ஒருவேளை ஒரு பழைய சிஸ்டத்துக்கு போறாரு, பழைய மாதிரியே எனக்கு தனியாக தான் அப்படின்ற மாதிரி போறாருன்னா கீழே அது வந்து அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அவரோட கேடர்ஸே வந்து அங்கே போவாங்க, அவரோட ஓட்டே வந்து அங்கே போகும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு வாக்கு வங்கி என்பது அப்படியே இருக்கக்கூடியது. அந்த தலைவர்கள் வந்து அந்த ஜென்ரல் மெயின் ஸ்ட்ரீமுக்கு எதிராக தேசிய, அதாவது வந்து ஜென்ரல் மெயின் ஸ்ட்ரீம்னா அது எப்படி புரிஞ்சுக்கோன்னா, அதோட வாக்கு வங்கியோட மைய கருத்தோட்டத்துக்கு எதிராக போறாங்கன்னா வாக்குகள் போவாது. உதாரணத்துக்கு 96 வந்து நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ், ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக போகும்போது தொண்டர்கள் யாருமே ஒத்துக்கல. அதோட விளைவு தான் வந்து மூப்பனார் கட்சி ஆரம்பிச்சு போகும்போது அப்படியே காங்கிரஸ் ஓட்டு தான் அது வெளியில வந்து. அதே மூப்பனார் 2001 ஜெயலலிதா கிட்ட போகும்போது திமுக வேணான்ட்டு அப்படியே அவரோட போச்சு. இன்னைக்கு திமுகவும் எங்களுக்கு எதிரி, அதிமுக பாஜகவும் எதிரி அப்படின்ற நிலைமையிலேருந்து தாவேக்கா மாறி இருக்கிறது. குறிப்பா கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஆப்வியஸ் சாய்ஸ், அவருக்கு நேச்சுரல் சாய்ஸ் விஜய்க்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். வென் வி சே ஏடிஎம்கே அலையன்ஸ், பிஜேபி இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி. திமுக தான் பிரதான எதிரினா பிஜேபியை வந்து அவங்க வந்து வாட் கேன் ஒன்ஸை என்கம்பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும். ஏடிஎம்கே பிஜேபியும் சேர்த்து தான் அவர் வந்து இன்னைக்கு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழல் வரும். அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டலான்னு ஒரு வியூ இருக்குது. அதாவது என்டிஏக்குள்ள நாங்களும் இருக்கோம், பிஜேபியும் இருக்குது. எங்களுக்கு டைரக்டா பிஜேபியோட கிடையாது, ஏடிஎம்கேவோட தான். பட் இதெல்லாம் கீழே ஒர்க் அவுட் ஆகாது. மெயின் எனிமி திமுக தான்ற முடிவுக்கு தாவேக்கா தொண்டர்கள் வந்து விட்டார்கள். அலைன்ஸ் அப்படி போகாம தனியா நின்றுதுன்னா விஜய்க்கு அது சிக்கல் தான். ஏன்னா வந்து தன்னுடைய வாக்கு வங்கியோடைய ஃபல்க்ரத்துக்கு எதிராக அவர் போறாரு, ஜெனரல் ஒப்பீனியனுக்கு எதிராக போறாருன்னா அங்க அவருக்கே சிக்கல் வரும். இது now is in a very tight spot. ஆனா இப்ப திமுக அப்படிக்கு என்ன பெருசா பண்ணிருச்சு? அந்த பக்கம் விஜய் போயே தீர்ன்ற அளவுக்கு என்ன பெருசா பண்ணிட்டாங்க திமுக? தே பிலீவ் கரூர் இன்சிடென்ட்டுக்கு திமுக தான் காரணம்னு ஆவரேஜ் டிவிகே கேடர் அந்த ஆங்கிள் இருந்து வரீங்க. ஓகே, ஐ டோன்ட் திங்க் சிக்க வச்சுட்டாங்க, நம்மளை சிக்க வச்சுட்டாங்க, நம்மளை கவுத்துட்டாங்க, நம்மளை கொண்டு போய் கார்னர்ல விட்டுட்டாங்க அப்படின்னு ஆவரேஜ் டிவிகே கேடர், ஆவரேஜ் விஜய் ரசிகர் நம்புறாரு. நான் அப்படி நம்பல. டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஐ கேன் சே இட்ஸ் அ ஃபால்ட் ஆஃப் விஜய். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன், அந்த சம்பவத்துக்கு 90% காரணம் விஜய் தான். விஜய் மட்டும்தான் காரணம். செகண்ட் வேணா பப்ளிக் புத்தி கட்டு போனது, மூணாவது அரசு நிர்வாகம் இருக்கலாம் வழிய 7 மணி நேரம் தன்னுடைய தொண்டர்களை காக்க வைத்த விஜய் தான் வந்து அதுக்கு காரணம். பட் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயோட ஆதரவாளர்கள், தாவேக்கா ஆதரவாளர்கள் அண்ட் பப்ளிக் மூடு வந்து திமுக எதிராக இருக்குது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இட்ஸ் அ கான்ட்ராடிக்ஷன். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஆகவே ஆவரேஜ் டிவிகே கேடரோட பிஹேவியரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு நம்ம பாலிடிக்ஸை பார்க்கணும். தமிழ்நாடு அரசியலையே, குறிப்பாக விஜயோட அரசியல், அது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அவர்களுடைய கோபம் என்பது திமுக எதிராகத்தான் திரும்பி இருக்கிறது. அதிமுக மேபி பாஜக அலைன்ஸை பிரேக் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தோணுது. ஏன்னா அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அவ்வளோ அண்டர் ப்ரெஷர் தான் வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட போய் சேர்ந்தது. ஏப்ரல் 11 கரெக்டாக 6 மாதத்துக்கு முன்னால், 6 மாதம் கடந்த 7வது மாதத்தில் இருக்குது.
சென்னையில் வந்து நட்சத்திர ஹோட்டலில் அவர் அமித்ஷா வந்து அந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், 10:30 மணிக்கு இருந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் 12 மணிக்கு போச்சு, 12:30 மணிக்கு போச்சு, 1 மணிக்கு போச்சு, 3 மணிக்கு போச்சு, 4 மணிக்கு போச்சு, கடைசியில் 5:30 மணிக்கு தான் தலைவர்கள் வந்து உட்காந்தாங்க. ஏன்னா எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. இன்ஃபேக்ட் அந்த அலையன்ஸ் இருக்கும்போது உள்ளே இருந்தவங்க அந்த அலையன்ஸுக்கு பிறகு அதுலேருந்து வெளில போயிட்டாங்க. புதுசாக யாரும் அந்த அலையன்ஸ்க்கு என்டிஏவுக்கு வராதது மட்டும் இல்லாமல் என்டிஏக்குள்ளே ஆல்ரெடி இருந்தவங்க வெளியில் போனாங்க. டிடிவி வெளியில் போனார், ஓபிஎஸ் வெளியில் போனார், பாமக 2ஆக உடஞ்சிது. ஸோ இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. ஸோ விஜய் வந்தார்னா இட் வில் பி கேம் சேஞ்சர்னு அவங்க நம்புறது உண்மை. ஸோ அவர் வாயை திறக்க மாட்டேன்றாரு. கடந்த 3 வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க விஜயை பற்றி. விஜயை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க விஜயை பற்றி. விஜய் கட்சியிலேருந்து பேசுகிறதுக்கு வாய்ஸஸே கிடையாது. அது என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு எனக்கு தெரியல. இது அவங்க சீரியஸாக எடுத்துக்காமல் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஆதரிக்கக்கூடியவர்களில் அவருடைய சினிமா ரசிகர்களை தாண்டி அவரோட ஒரு படத்தை கூட பார்க்காதவங்க இளைஞர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. நான் அவங்கள மதிக்கிறேன். நான் வந்து அவங்கள ஒன்றும் இழிவெல்லாம் பேசலை. ஐ ரெஸ்பெக்ட் தேர் ஃபீலிங்ஸ். அவங்க ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்க, கண்டிப்பாக, அதெல்லாம் சந்தேகமே இல்லை. ஆனால் விஜய் செய்யக்கூடிய தவறுகளை வந்து அவர்கள் வந்து கடந்து போகிறாங்க. 2வது, மக்களோட பேசாத, மக்கள் பங்களிப்பே இல்லாத ஒருத்தர் அரசியல் கட்சி எப்படி நடத்த முடியும்? டிஜிபி கிட்ட அவர் கொடுத்த லெட்டரு அவர் என்ன மாதிரியான அரசியல் தலைவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுது. எனக்கு வந்து கிரீன் காரிடார் வேணுன்றாரு. 0 டாலரன்ஸ் க்ரௌடு. 0 டாலரன்ஸ் க்ரௌடுனா கண்டதும் சுட உத்தரவுன்னு ஒன்று சொல்லலை. ஷூட் அட் சைட்னு சொல்லலை. மீறி தொண்டர்கள் வந்தாங்கன்னா ஐடி கார்டு இருந்தால் விடுங்க, இல்லைன்னா லட்டி சார்ஜ் பண்ணுங்கன்றாரு. மீடியாவை சுத்தமாக அலோவ் பண்ணாதுன்றாரு. ஹவு லாங் யூ கேன் அஃபோர்ட் டு இக்னோர் மீடியா அண்ட் யுவர் ஓன் கேடர்? மக்களோட எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஆஃப்டர் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். வாட் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி? இட்ஸ் அ பப்ளிக் மூவ்மெண்ட், இட்ஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன், இட்ஸ் அ பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், வாட் எவர் நேம் யூ கால் இட். மக்கள் தான் அதோட ஆதார சுருதி. ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு மக்கள் இயக்கம். மக்களே இல்லாமல் அவர் வந்து இந்த 1.5 வருஷத்தில் நம்மளும் பல தடவை பேசிட்டோம். 1.5 வருஷம் முடிஞ்சு 1.25 வருஷம் ஆகுது. ஒரு தடவை கூட மீடியா கிட்ட பேசலை. மக்களோட பங்களிப்பு எதுலையுமே இல்லை. இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்த பிறகு ஒரு ஸ்பாட்டுக்கே போல. அந்த நீங்கள் பாருங்கள், அந்த நிவாரணத் தொகை 20 லட்சம் கொடுத்தது அது வரவேற்கத்தக்கது. அதை நேரில் வர வச்சு கொடுத்துருக்கணும். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் கொடுத்துருக்கணும். கடைசியில் வங்கி கணக்கில் அதை செலுத்துகிறாரு. கம்ப்ளீட்டாக வங்கி கணக்கில் செலுத்திட்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் மக்கள் பங்களிப்பே இல்லாமல் அரசியல் கட்சியை நடத்திட்டு போயிடுவீங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோம், இப்போ இருக்க டெக்னாலஜி, இது மூலமாக மட்டும் நீங்கள் அரசியல் கட்சி எவ்வளோ நாள் நடத்த முடியும்? இது அவரோட மைண்ட் செட்டுன்னு போது இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அவருடைய இன்சிடென்ட்ஸை பற்றி கூட நம்ம பேச தேவையில்லை. இதுதான் அவருடைய மைண்ட் செட்டுனா, இந்த மைண்ட் செட், இந்த ஆட்டிடியூடு அரசியலுக்கு அறவே ஒவ்வாதது. அவரால் லாங் டேர்மில் நிற்க முடியாது. அதுக்கு இதெல்லாம் உதாரணம். நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லலை, நிற்க முடியாதுன்றான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்களோட அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அவரோட நேச்சரே வந்து மக்களோட கலந்து பழகாததாக இருக்குது. இன்ட்ரோவர்ட்டுன்னு வாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னு இன்ட்ரோவர்ட்டுன்னு வாங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டாக அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து இருக்கவே முடியாது. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். யாரோடையுமே கலந்து பழகாத ஒருவர் வந்து தொடர்ச்சியாக அதையே செய்து கொண்டிருக்கிறவர். அவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் இருந்ததே இல்லை. மீடியா கிட்ட கம்ப்ளீட்டாக பேசுறது கிடையாது. மக்கள் பங்களிப்பு அந்த கட்சியில் சுத்தமாக கிடையாது. பல பிரச்சனைகள் அந்த கட்சிக்கு கருத்தே கிடையாது. இது எப்படி? நான் சொல்கிறது வந்து யாரும் ஒன்றும் பண்ண வேணாம், அவருக்கு எதிராக யாரும் ஒன்றும் பண்ண வேணாம். இப்படியே விட்டாலே அவரால் அரசியலில் நீடிக்க முடியாது. சரி, ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் விஜயை ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறாரு, அசம்பிளியில் டிஃபெண்ட் பண்ணுறாரு, அது போகவும் விஜயை டிஃபெண்ட் பண்ணுறாரு. இது பெரிய ஒரு விஷயம். பிரதான எதிர்கட்சி தலைவர் விஜய்க்கு ஃபுல் பேக்கிங் கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையில் விஜய்க்கு டெஃபினட்டாக அங்கே கிரெடிபிலிட்டி ஆட் ஆகுது. ஒரு பெரிய ஒரு சர்வீஸை விஜய்க்கு பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன் பண்றாருன்னா, நாளைக்கு விஜய் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக பண்றாரு. அப்புறம் விஜயை வச்சு இப்படி அரசியல் பண்ணும்போது நேச்சுரலா டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற நரேட்டிவும் செட் ஆகுது. சண்டே என்னமோ டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. பட் அதெல்லாம் தாண்டி ஸ்டில் சப்போர்ட் பண்றாரு இபிஎஸ். காரணம், நாளைக்கு இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புறாரு. லெட்ஸே நாளைக்கு விஜய் தனியா போறாருன்னு வச்சுப்போம், தனியா நிக்கிறாருன்னு வச்சுப்போம். இதெல்லாம் தாண்டி ஒரு 1 மந்த் கழிச்சு நான் தனியா தான் நிப்பேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். அப்ப அது ஏடிஎம்கேவுக்கு பெரிய ஒரு செட்பேக்கா இருக்கும்ல, அது பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிரும்ல. அது நீங்க கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிறேன். தன்னோட ஒரு மனிதன் வந்து மனிதனோ தனிநபர்களோ ஸ்தாபனங்களோ, வெதர் இட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வீக்னஸ் இருக்கலாம், வீக்னஸை காமிச்சக்கூடாது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக ஒரு வீக்னஸ் இருக்குது, கூட்டணி கட்சிகளே இல்லை. அவர் வந்து பெரிய கட்சி நம்ம கூட வரும், மெகா அலையன்ஸ் வரும்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் பேசினார், யாரும் வரல. அதுக்கப்புறமும் பேசினார், யாரும் வரல.
இன்னைக்கு விஜய் விஷயத்தில் அவர் காட்டக்கூடிய அதீத ஆர்வம் என்பது இட் ஷோஸ் ஏடிஎம்கேஸ் டெஸ்பரேட்னஸ். நாளைக்கு ஒருவேளை விஜய் எனக்கு வந்து திமுக அண்ணா திமுக 2 பேர் தான் எதிரின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா என்ன ஆகுன்றீங்க? ஏடிஎம்கேக்கு பெருத்த பின்னடைவாகும், மிக பெருத்த பின்னடைவாக அது இருக்கும், அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த டிவிக்கே தான் டிஎம்கே எதிரின்றதெல்லாம் கதை. எலெக்ஷன் நெருக்கத்தில் நான் சொல்கிறேன், பை ஜனவரி ஆர் கண்டிப்பா ஆமாம், அது இட் வில் பி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். நீ எத்தனை பிளேயர் வந்தாலும் நாள் நெருங்க 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 ரன் அப் டு தி எலெக்ஷன் டிஎம்கே ஏடிஎம்கே தான். இது வந்து 91-96 சரியான உதாரணம். நம்மலாம் பார்த்தோம். 91 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதாக்கு எதிராக 92 96 வரைக்கும் ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியும் காங்கிரஸ் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தியும் அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணாங்க. அப்போ திமுக சைலண்டாக அமைதியாக இருந்தது. 93 வைகோ வெளியில் போன பிறகு 94-95 டிஎம்கே வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ஃபெண்ட் ஃபார் இட் செல்ஃப். வைகோவை சமாளிக்கிறதே திமுகவோட கவனம் போச்சே விட ஏடிஎம்கே அவங்க எதிர்க்கவே இல்லை. ஜெயலலிதாவோட அட்ராசிட்டிஸை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு திமுக எதிர்க்கவே இல்லை. சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடியும் தான் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் ஜெயலலிதாவை எக்ஸ்போஸ் பண்ணி ஆன்டி ஜெயலலிதாவை நல்லா வளர்த்தாங்க. பட் கடைசி ஒரே மாதத்தில் திமுக வெளியில் வந்தது. மூப்பனார் காங்கிரஸ் விட்டு வந்தார், அதை அறுவடை பண்ணிட்டு போனார். அப்போ சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் கால் மட்டும்தான் வாழப்பாடிக்கு சுப்பிரமணிய சாமிக்கெல்லாம் எட்டி வதிப்பாங்க, கை கலைஞருக்கு தான், அவர் தான் அதை அரவணைப்பார். அந்த தட்ஸ் ட்ரூ. என்ன தான் ஆன்டி இன்கம்பன்சியை பற்றி யார் பேசினாங்கனாலும் லாஸ்ட் மினிட்ல இட் வில் பி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் வந்து நிற்கும். டிவிகேவோட எல்லா ப்ராப்ளம்ஸும் இன்றைக்கி சால்வ் ஆகி அவங்க அலையன்ஸ்குள்ளே வந்தாலும் வராட்டி, ஏடிஎம்கேவெல்லாம் அண்டர் ரைட் பண்ணுறது, இது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, அவங்கள வந்து இக்னோர் பண்ணுறதெல்லாம் முட்டாள்தனமானது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏடிஎம்கே கிட்ட தான் இருக்குது. ஒரு கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவரால் தாங்க முடியல. அவர் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டார். அவர் வெளியிலேயே வரல, இன்ன வரைக்கும் வரல. பார்ட்டியே அவர் வராட்டி என்னங்க, ஒரு தொண்டை ஹாஸ்பிட்டலுக்கு போலே. நம்ம அடுத்த நாள் 27 இந்த ட்ராஜடி, 28 ஞாயிற்றுக்கிழமை டிவியில் பார்க்கணும். எல்லா கட்சிக்காரனும் நிற்கிறான். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, இடதுசாரிகள், அமமுக, நாம் தமிழர், அதிமுகலேருந்து வெளில போன ஓ பன்னீர்செல்வம், மற்ற குழுக்கள், இஸ்லாமிய அமைப்புகள், எல்லாரும் போய் ஆர்எஸ்எஸ் எல்லாரும் போய் ஸ்பாட்டில் நிற்கிறான். எக்ஸப்ட் விஜய் கட்சி. ஒருத்தர் கூட அங்கே போகல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. எதுக்கு புசி ஆனந்து, நிர்மல்குமார்லாம் பயந்து ஓடினாங்க? அவங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும்ல. சரி, விஜய் போனால் ப்ராப்ளம், இவங்க போயிருக்கணும்ல. ஆகவே இதுதான் கட்சியோட செட்டப்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன் கேப்ரியல், விஜயோட பர்சனாலிட்டி, விஜயோட சைக்கோ அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, அவர் அரசியலுக்கு வந்து பொருத்தம் இல்லாதவர். நான் தகுதி இல்லாதவர்னு சொல்லலை, ஐம் சாரி, பொருத்தம் இல்லாதவர். அவரோட இயல்பு யாரோனா தகுதிப்படுத்திக்கலாம், அது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது. அவருடைய இயல்பு அரசியலுக்கு பொருத்தம் இல்லாதது. ஏன்னா இஸ் நவ் 51+. அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சைக்கோ அனாலிட்டிக்கல் ப்ரொஃபைல் இருக்கும். விஜயோட இயல்பு, ஆளுமை என்பது அரசியலுக்கு பொருத்தம் இல்லாது, அன்லெஸ் அவர் தன்னை திருத்திக் கொள்ளலாம். இதை அவருடைய தொண்டர்களை இப்பொழுது உணர ஆரம்பித்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நான் ஃப்ரேம் பண்ணுறேன். இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவை அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது ஒரு 3-4 months இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அவங்க ஃபுல் அக்ரஷனோட அவங்க இறங்குவாங்க. கண்டிப்பாக லைன் லைட் பார்த்தோம்னா திமுக, ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளை நோக்கி தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதை ஃப்ரேம் பண்ணுறேன். விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு உள்ள வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஃபுல் பேக்கப் கொடுக்கறது கரெக்டாக இருக்குமா? அவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபுல் பேக்கப் கொடுக்கறது கரெக்டாக இருக்குமா? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அவர் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சோஷியல் கேபிட்டல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல. போனால் அதை அனுபவிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஓவர் த போர்டு ஏடிஎம்கே போயிடுச்சு தான் நான் நினைக்கிறேன். அது தட் ஷோஸ் தர் வீக்னஸ் அண்ட் டெஸ்பரேட்னஸ். நான் அதை தான் சொன்னேன், தனி மனிதர்களுக்கோ ஸ்தாபனங்களுக்கோ, வெதர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், they may have weaknesses but they should not exhibit it. பலவீனம் இருக்கலாம், பலவீனத்தை வெளியில் காட்டக்கூடாது. இவர் ஓப்பனாகவே அவங்க வந்து டெஸ்பரேட்னஸை வெளியில் காமிச்சிட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை விஜய் வந்து பல்ட்டி அடிச்சாருன்னா, பல்ட்டி இல்லை, அவர் வந்து நான் எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நான் என்னோட, ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷமால தினமலரில் ஒரு ஸ்டோரி வந்தது, அதிமுக விஜய் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஸ்டோரி பிளான்டட். அது உடனே அதுக்கு விஜய் தரப்புலேருந்து மிகப்பெரிய மறுப்பு வந்தது. இத்தகைய பத்திரிகைகள் தரம் தாழ்ந்தவை, அந்த மாதிரி எந்த முடிவும் இல்லை, நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படிலாம் பேசினாங்க. இன்னைக்கு ஆனால் இவ்வளோ டாக் வந்திருக்கு, விஜய் கிட்ட இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா இப்படி பார்க்கலாமா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் எதுவுமே பேசாமல் இருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் பேசாமல் இதுக்கு பேசினா பிரச்சனை வருன்றது அமைதியாக இருக்காரு. இல்லை, இதுக்கு பேசாமல் இருக்கிறது ஸ்பெஷல், இது மற்றதுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கும் எதுக்கு வித்தியாசம்? நான் யூ நீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இனிமேல் வந்து ஒரு நேரத்தில் திமுக அண்ணா திமுகவை எதிர்க்க முடியாதுன்ற ஞானோதயம் அவருக்கு வந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. நீங்கள் 40 பேர் செத்துருக்கான்.
கட்சி அரசியலுக்கு வந்த 1.5 வருஷத்துல நடக்குது. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் சந்திக்காத சிக்கலுங்க அது. ஸ்டாம்பீடில் செத்ததே இல்லைங்க தமிழ்நாட்டில். சம்திங் ஹொரண்டோஸ், அது கொடூரம். மகாமகா மாதிரி ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனில் சாவான், அல்லது இலவசங்களை வாங்கி சாவான். 2005 இதே மாதிரி நாட்களில் கேகே நகரில் இலவச சேலைக்கு ஒரு 200 ரூபாய் சேலைக்கு பெண்கள் முட்டி மோதி ஜெயலலிதா பீரியடில் செத்தாங்க 45 பெண்கள். அதுவாது ஒரு வறுமை காரணமாக 200 ரூபாய் பதவியை போய் செத்தாங்க. இது எதுவுமே கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில் இது நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த க்ரௌடு கட்டுப்படும், இந்த தொண்டர்களுக்கு கட்டுப்படும், தலைவனுக்கு கட்டுப்படும். இது யாருக்குமே கட்டுப்படாத, யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத அன்ரூலி மாப்னும் போது அதில் 45 பேர் செத்து போகிறாங்கன்னா, 40 பேர் செத்து போகிறாங்கன்னா, தட்ஸ் அ வெரி க்ரூயல் ஃபேக்ட். தமிழக வரலாறுலேயே இது கிடையாது, நாட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. அப்போ அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த ஒருவர் அவர் பேசாமலும் இருக்காருன்னா இட்ஸ் டேஞ்சரஸ். இன் அ சென்ஸ் இட்ஸ் டேஞ்சரஸ். திஸ் மேன் இஸ் டேஞ்சரஸ் தான் நம்ம சொல்லணும். இது அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியல. யூ ஷுட் ஓப்பன் அப். என்ன உங்களுக்கு இது ஆகிட போகுது? நீங்கள் சும்மா ஒரு 4 லைன் வீடியோ போட்டுட்டு போனால் போதும். இன்ன வரைக்கும் ஐ எம் டேக்கிங் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் வாயிலேருந்து வரல. அது எவ்வளோ பெரிய தப்பு நான் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் சொசைட்டி ரெஸ்பான்சிபிள், கவர்மெண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள், பட் மேஜர் பிளேம் ரெஸ்ட் வித் விஜய் தான். அவர் வாயிலேருந்து நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கணும். இல்லை யாராக இருந்தாலும் ஒரு விஜயகாந்தோ ஒரு கலைஞரோ இருந்தாங்கன்னா, ஏன் ஜெயலலிதாவாக இருந்தால் கூட அவங்க வாயிலேருந்து இது வந்திருக்கும். இப்போ அதுவே வரலன்னும் போது அவர் இன்னமும் அவர் என்ன மனசில் நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியல. இது ரொம்ப ஆபத்தானது. அவரை நான் யாருமே எனக்கு தெரிஞ்சு ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. நாளைக்கு அவர் ஏடிஎம்கேவோட எனக்கு உறவு இல்லை தாராளமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சான்சஸ் ஆர் ஸ்லிம். ஏன்னா அவர் கரூர் இன்சிடென்ட் அவருக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப எப்படி சொல்கிறது, நாசியேட்டிங், முடைநாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு. என்ன கேட்டிங்கன்னா இங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டு, இன்னும் ஒரு 6 months தான் இவங்களுக்கு பவர். யார் ஜெயிப்பா யார் தோப்பா நமக்கு தெரியல. மோடி ஃபேக்டர் 1 மட்டும் வச்சு அவங்க வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. டெவலப்மெண்ட் இருந்தாலும் அன்இவன் டெவலப்மெண்ட்டாக தான் அது இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு வரக்கூடியவர் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் செட்டப்பை விட மோசமானவராக இருக்காருன்னா ஜனங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது? ஃப்ரம் catch-22, திஸ் அ catch-22 சுச்சுவேஷன் வாங்க. ஃப்ரம் ஃப்ரையிங் பான் டு ஃபயர்னா, எரியிற நெருப்புலேருந்து எரிதழில் விழுறது, அல்லது பிட்வீன் டீப் சீ அண்ட் டெவில் தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும். ஸோ ஈஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ்ன்றது எனக்கு தெளிவாக தெரியுது. விஜய் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ். பட் இங்கே டிஎம்கேக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது. அது தேவை. அந்த இடத்த விஜயால் இட்டு நிரப்ப முடியாது. அப்போ வாட் வில் ஹேப்பன்? இப்போ இதில் இஷ்யூஸை பேசாமல் நம்ம இண்டிவிஜுவல்ஸை பற்றியே பேசிட்டு அதுக்கு இப்போ வரேன். அதுக்கு தான் ஆக்சுவலாக இப்போ வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை, ஆனால் தன்னை ஒரு ஆல்டர்னேட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அவர் நம்பவும் செய்யறாங்க நிறைய பேர். ஒரு சொசைட்டிக்கு இது எந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒரு விரக்தி இருக்கு, பட் ஒரு போலி மாற்றா வந்துகிட்டே இருக்கு. கமல்ஹாசன் அப்படிதானே, அவர் ஒரு மாற்று கிடையாது, பட் ஆனால் அவர் தன்னை மாற்றா ப்ரொஜெக்ட். விஜயகாந்த் ஒரு போலி மாற்று தாங்க. விஜயகாந்த் கூட அட்லீஸ்ட் ஒரு பொலிட்டிஷியனா இருந்தார். இவங்க 2 பேரும் பொலிட்டிஷியன்ஸ் இல்லைன்னு பாக்குறேன். 100%. பட் ஸ்டில் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ். இது சொசைட்டிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே. ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் இந்த லிஸ்ட்ல தான் பேசுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா தனி மனித ஆளுமைன்ற முறையில் அவர் கொஞ்சம் தைரியம் இருந்தது, கொஞ்சம் மக்களோட நெருங்கி போனாரே ஒழிய அவரும் ஒரு பொலிட்டிஷியன்ற கேட்டகரிக்குள்ள வரமாட்டார். ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா தான் சார் இருந்தாருங்க. பட் அவர் இஸ் நாட் பொலிட்டிஷியன் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகல. எனக்கு கூட பெரிய அளவுல விஜயகாந்த் இவங்க வித்தியாசப்பட்டவர் எனக்கு தோணல. ஏன்னா லாங் கேம் அவரால் ஆட முடியல. அவரும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா கிட்ட 10-7 எம்எல்ஏ பறி கொடுத்ததுன்றது அவரோட பிஹேவியரால் அவர் பறி கொடுத்தாரு. 16 டிஎம்கேவோட போகாமல் இருந்தது காரணம் அந்தமா 41 கொடுத்து 29 ஜெயிச்சு 7 பேரை தூக்கிட்டு போனாங்க. இவர் 55 கொடுக்குறாரு, நம்ம 30 ஜெயிச்சோன்னா 10 பேரை இவரு தூக்கிட்டு போடுவார். என்னத்துக்கு 2 பேரும் வேணா தனியாக நீ போனாங்க. இவங்க 2 பேரும் தன்னால் எதிர்க்க முடியாதுன்ற எண்ணம் அவருக்கு வந்தது. எனவே விஜயகாந்த் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். இந்த 2 பேரும் ஆல்டர்னேட்டிவ், கமலோ விஜயோ ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்றது உண்மை. அப்போ அது என்ன மாதிரியான உங்க கேள்வி கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது. அந்த ஃபோர்சஸ்லாம் பொலிட்டிக்கல் கன்சாலிடேட் ஆக விட மாட்டேங்கிறாங்க. அது டிஎம்கே ஏடிஎம்கே தான் அதுக்கு காரணம். நீங்க விஜய் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ். கமான், இது ரொம்ப முட்டாள்தனமானது. அது நான் சொல்றது இதுல என் விருப்பம், உங்க விருப்பத்தை கூட நீங்க ஒதுக்கி வச்சுருங்க. விஜய் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவரோட பாலிடிக்ஸ்ன்றது டிஎம்கே எதிராக சேலஞ்சே பண்ண முடியாது. டிஎம்கே உரப்போட கூட காணாது. நான் சொல்றது டிஎம்கேட ரிசோர்சஸ், டிஎம்கேட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாண்டி டிஎம்கேவோட டிஎன்ஏன்னு இருக்குல்ல, இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ், இட் ரெப்ரசன்ட் a section of people and their aspirations. ஒரு தரப்பட்ட மக்களோட அபிலாஷைகளோட குரலா, அந்த ஒரு தரப்பட்ட மக்களுடைய செக்ஷன் ஆஃப் பீப்புளோட ஆம்பிஷன்ஸை எதிரொலிக்கிற, அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுற ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக தான் அது இருக்குது. அதிலெல்லாம் குறைகள் 1000 இருந்தாலும் டிஎம்கே ஒரு மண்ணிலிருந்து விளைந்த ஒரு மாபெரும் இயக்கம். அது தமிழ்நாட்டோட அடையாளம். குறைகள் 1000 இருந்தாலும் விஜய்க்கெல்லாம் என்ன உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பொலிட்டிக்கல் டாக்டரைன்வாங்க. அது என்ன இருக்குது அவருக்கு?
சோஷியலாக வந்து சோஷியலாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் எந்த செக்ஷன்ஸ்க்கு அவர் கொடுக்குறாரு. திமுக அப்படி கிடையாது இல்லையா, ஓபிசி செக்ஷனுக்கு பிசிஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க, நிறையாவே கொடுக்குறாங்க. இன்றைக்கி எல்லாரையும் ஒரு மாதிரி அரவணைக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ், நம்ம இருக்குல்ல, கரப்ஷன் அண்ட் ஃபேமிலி பாலிடிக்ஸ்லாம் ப்ராப்ளம் தான். பட் ஸ்டில் வந்து a large section of downtrodden people அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஹவ் அச்சீவ்ட் இட் 75 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் 27 இயர்ஸில் பவரில் இருக்காங்க. எவ்ரி டேகேடு 2 இயர்ஸாவது அவங்க பவரில் இருந்திருக்காங்க. தே ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரூலிங். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற கேட்டகரி ஆல்டர்னேட்டிவ் வேணும். ஆல்டர்னேட்டிவ்க்கு வந்து விஜய் கிடையாது. ஏன்னா அவரால் இன்றைக்கி ஏங்க ஒரு மனுஷன், நாங்கள் ஒரு அரசியல் தலைவர், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ரன் பண்ண முடியும் சொல்லுங்கள். இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவோமே. இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ அரசியல் மாற்று வேணுன்ற ஒரு எண்ணம் கணிசமான தமிழர்களுக்கு இருக்கு. ஆனால் விஜய் மாதிரி, கமல் மாதிரி, விஜயகாந்த் மாதிரியான நடிகர்கள் முன்னாடி போறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? மாற்று வேணுன்ற எண்ணம் இருக்கு, ஆனால் கரெக்டான மாற்று அரசியலை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தேவையான அரசியல் புரிதல் இல்லைன்னு பார்க்கலாமா? அரசியல் புரிதல் இல்லைன்றதை விட ஆப்ஷன்ஸ் இல்லை. They don't have options. இல்ல, மக்களுக்கு அரசியல் புரிதல் இருந்தா சார் ஆப்ஷன்ஸே உருவாகும். மக்கள் தானே உருவாக்குறது. இல்லங்க, களத்துல லீடர்ஸே இல்லையாங்க. அத மக்கள் தானே சார் உருவாக்கணும். எனக்கு அரசியல் புரிதல் இருந்தா நான் உருவாக்க முடியும். மக்கள் அதாவது வந்து லீடர்ஸ் இல்லைன்னும் போது என்ன பண்ணுவீங்க? காலங்கள் தான் வந்து தலைவர்களை உருவாக்குது. தலைவர்கள் காலகட்டங்களை உருவாக்கல. 1869 பிறந்த மகாத்மா காந்தி 1889லயோ 1849லயோ பிறந்தது இந்திய சுதந்திர போராட்டமோ அல்லது ஒரு மகாத்மாவாவோ ஆயிருக்க முடியாதுன்ற பார்வை உண்டு. காலகட்டங்கள் தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கதே ஒழிய தலைவர்கள் காலகட்டங்களை தேர்ந்தெடுப்பதில்லை. இது ஒரு சிம்பிள் சோஷியலாஜிக்கல் ட்ரூத். அப்படி பார்க்கும்பொழுது வந்து இன்னைக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் 2 திராவிடியன் பார்ட்டிஸுக்குமான ஆல்டர்னேட்டிவா வரவங்க, நீ 1000 குறைகள் சொன்னீங்களாலும் இந்த 2 திராவிடியன் பார்ட்டிஸுமே வந்து மக்களோட அபிலாஷைகளை எதிரொலிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க நாடு விடுதலை அடைஞ்சு 47ல் 52லேருந்து 67 வரைக்கும் 3 எலெக்ஷன்ல ஜெயிச்ச காங்கிரஸ் பார்ட்டி 67ல் தோத்த பிறகு 71ல் இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு கொள்ளி வச்சாங்க. யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் 71 பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா வரும்போது பார்லிமெண்ட்டுக்கு தனக்கு தேவையா தான் சுயநலத்தை தன்னோட அட்டர் செல்ஃபிஷ்னஸ்க்காக இந்திரா காந்தி 10 லோக்சபா சீட்டை வாங்கிட்டு 30 சீட்டை டிஎம்கேக்கும், அசம்பிளியில் 234 சீட்ஸ் எனக்கு வேணாம், இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு நம்புறது அது கடினமாக இருக்கும், 234ல் ஒரு சீட்டு கூட வேணான்னு கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிட்டு போனாங்க. எந்த டிஎம்கே கிட்ட அதுக்கு 4 வருஷம் முன்னால் பிரதான எதிர்கட்சியாக இருந்தால் தான் ஆண்ட காங்கிரஸ் 4 வருஷம் 5 வருஷம் கூட இல்லை. ஏன்னா 72 எலெக்ஷன் அட்வான்ஸ் பண்ணி 71ல் கொண்டு வந்தாங்க, தாராவாத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு 72 கலைஞர் ஜெயிச்ச பிறகு பிரஜா காங்கிரஸ்னு ஒன்று காங்கிரஸ் அதை மெர்ஜ் பண்ணி 10 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் ஆக்கினாங்க. ஸோ இந்த டவுன்ஃபால் வந்து 71ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இது ஸ்டார்ட் ஆகுறது 71ல். அதுலேருந்து இது ஆரம்பிக்கணும். இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓவர் 53 இயர்ஸ், ஓவர் ½ சென்ச்சுரி ஹிஸ்ட்ரி. ஏன் இதை சொல்கிறேன்னா, காங்கிரஸ் இஸ் அ சாலிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இன்றைக்கும் தேசிய அளவில் வந்து காங்கிரஸை வந்து கிட்டத்தட்ட 19% ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜெனுவின் அப்போசிஷன் காங்கிரஸ் தான். பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்டேஷன் 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் ஆல்ரெடி சுதந்திரத்துக்கு முன்னாலேருந்து இங்கே இருந்த பார்ட்டியால் வளர முடியாமல் போனதுக்கும் லெஃப்டோட டெசிமேஷனும் டிஎம்கேவை திராவிடியன் மூமெண்ட்ஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. அப்பப்போ ஒரு சினிமாக்காரன் வரான், காணாமல் போய்ட்றான். திமுக உள்ள வந்த ஒருத்தர் வந்து வைகோ மாதிரியான நபர்கள் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்க முடிஞ்சுது, அதை தாண்டி போக முடியல. அதாவது உங்களுக்கு அந்த பரந்துபட்ட அளவில் சோஷியலாஜிக்கல் ஆங்கிளில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்களோட அபிலாஷைகளை எல்லா தளங்கள்லையும் பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒரு பொலிட்டிக்கல் டாக்டரைனோ அல்லது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அல்லது லீடர்ஷிப் குவாலிட்டியோ எதுவுமே வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு இல்லை. அதனால தான் திரும்ப திரும்ப டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ளே போய் மாட்டுது. விஜயால் சஸ்டெயின் பண்ண முடியுமான்ற டவுட்டே எனக்கு இருக்குது. நான் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சார்பு நிலை கூட எடுக்கல. 100% நியூட்ரலாக பேலன்ஸ்டாக சொல்லும்பொழுது என்னோட வெறுப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும்பொழுது எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் எதுவுமே கொடுக்காம அவர் என்னவா இருக்காரு, அவருடைய இயல்பு, அவரோட தன்மை, அவருடைய கேலிபர், அது பாலிடிக்ஸ்க்கு சஸ்டெயின் ஆகுமானா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிஃபிகல்ட். அவரால் சஸ்டெயினே பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணும். சரி, இப்போ கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 90% இதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வேற எந்த இஷ்யூமே டிஸ்கஸ் பண்ணல, இதை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் கரூர் இஷ்யூவை பற்றி கூட இல்லை, டிவிகேவை பற்றி தான். ஏதோ ஒரு வகையில் டிவிகேவை மையமாக வச்சு தான் விவாதங்கள் கட்டமைக்கப்படுது. இந்த ட்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இஷ்யூஸ்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பார்ட்டி, அதுக்கு ஒரு கிளாமர் ஃபேக்டர் இருக்குது விஜய்னு, அதை மட்டுமே மையமாக வச்சு போகிறது எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய மீடியா நெரேட்டிவ் ஒரு கிளாமரை மையமாக கொண்ட தலைவரை, ஒரு சினிமா நடிகர், அரசியல்வாதியாக இருக்கார், அவரை மையமாக வச்சு கரூர் இன்சிடென்ட் பிறகு குறிப்பாக சொல்கிறது என்பது ரொம்ப நாசியேட்டிங், முடைநாற்றம் எடுக்கக்கூடியது, அவலமானது.
இஷ்யூஸை பற்றி நம்ம பேசுறதில்ல. தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி பேச மறுக்கிறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச மறுக்குது. டெல்லி மீடியா எப்படி வந்து மோடி 1.0 அண்ட் 2.0ல் அப்போசிஷனை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்ததோ அந்த நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இருக்குது. தெர் ஆர் இஷ்யூஸ் அண்ட் இஷ்யூஸ். உங்களுக்கு வந்து எங்கேயுமே ராமராஜ்யன்றது கிடையாது, தேனும் பால் எங்கேயும் விடாது. எல்லா பிரச்சனைகளும் எல்லா தவறுகளுக்கும் மத்திய அரசு காரணம்னு நம்ம பழி சுமத்த முடியாது. மாநில அரசுக்கு நிறையாவே ரோல் இருக்குது. அதை நம்ம பேச மறுக்கிறோம். இது ஒரு விதத்தில் ஆளும் கட்சிக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குது. 90% மீடியா வந்து திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறதால இந்த நெரேட்டிவ் வந்து பில்ட் ஆகுது, கட்டமைக்கப்படுது. இது ரொம்ப ஆபத்தானது. பேசாததால் மக்கள் வந்து திமுக கட்டுப்பட்டு இருக்காங்கன்னு யாராவது நினைப்பார்களே ஆனால் அவர்கள் கனவுலைகள் வாழ்கிறார்கள். தேர்தலில் இது எதிரொலிக்கும். நீங்கள் இஷ்யூஸ் எவ்வளவோ இருக்குது. இப்போ சமீபத்தில் நம்முடைய டாக்டர் கலையரசன், எக்கானமிஸ்ட், எம்ஐடிஎஸ், ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சவுத் போல் கொடுத்த ஒரு பேட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொல்கிறார். க்ரோத் ரேட்டு 11% தமிழக அரசு பெருமைப்படுது. பட் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து கடந்த 4 நாட்களில் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அக்ரிகல்ச்சரில் நெகட்டிவ் க்ரோத்துன்றார். அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் க்ரோத்துன்றது ரொம்ப எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு படித்தவர் ஜேஎன்யூ எக்கானமிஸ்ட்டு நெகட்டிவ் க்ரோத்து போது 30 to 40% எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சி 11% நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் க்ரோத்துன்றது எதிர்மறை வளர்ச்சியில் இருக்கின்றது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து குஜராத் மாதிரியான ஸ்டேட்டில் இது நடந்துன்றாங்க. நான் இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஏன் வந்து விவாதத்துக்கு பொது வெளியில் வரவே இல்லை? இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். 11%ன்னு திமுக அரசு, முதலமைச்சர், திமுகவுடைய ஊதுவழகள் எல்லாரும் பெருமை பேசுகிறாங்க. அதை யாரும் கொஸ்டின் பண்ணல. 11%ன்றது எஸ், இட்ஸ் அ ஃபேக்ட். பட் த சேம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் அக்ரிகல்ச்சர் விவசாயம் வந்து எதிர்மறை வளர்ச்சி குறியீடுகளில் நெகட்டிவ் குரோத்தில் இருக்குன்றது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ. இதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம். இதை நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். நாமக்கல்ல கிட்னி திருட்டு இது எதனால் நடந்தது நம்ம பேசும்போது அதை திமுக எம்எல்ஏ நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் நடத்துறதால அரசாங்கம் காப்பாற்றுது, திமுக இதில் பங்கு இருக்குது. இந்த ஆங்கிள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. அது பொய்யா இருக்கலாம், மெய்யா இருக்கலாம், அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். 2 லட்சம் ரூபாய்க்கு தன்னுடைய கிட்னியை வைக்கக்கூடிய அளவுக்கு நெசவாளர்கள் நாமக்கல் மாதிரியான, திருச்செந்தூர் மாதிரியான இடங்கள்ல இருக்காங்கன்னா கிராமப்புற வறுமையின் அளவுகோல் அது. இட் இஸ் தி சிம்டம் ஆஃப் ரூரல் பாவர்ட்டி இன் தமிழ்நாடு. 2 லட்சம் ரூபாய்க்கு தான் கிட்னியை விற்கிறக்கூடிய ஒரு அவலநிலை நீடிக்குதுன்னா, மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் யாருக்கு சொந்தம், அது திமுககாரனுக்கு சொந்தம், அதனால் வந்து திமுக இன்வால்வ், அதுக்குள்ளெல்லாம் போகலை. 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை வந்து நெசவாளர்கள் விற்கிறாங்க. அங்கே அந்த அளவுக்கு வந்து ரூரல் பாவர்ட்டி இங்கே இருக்குன்னா, அப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் 11% க்ரோத்துன்னு சொல்லிக்கிறதுல என்ன விதமான உங்களுக்கு வந்து பெருமை இருக்குது? அப்போ இந்த ஆஸ்பெக்டை ஒரு எக்கானமிஸ்ட் வந்து பொதுவெளியில் வச்ச பிறகு ஏன் யாருமே அதை பேச மறுக்கிறாங்க? ஒருவேளை இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசாமல் இருக்கிறதுக்கு தான் ஊடகங்களுக்கு விஜய் மாதிரியான ஒரு கிளாமர் ஃபேக்டர் தேவைப்படுது. 100%. இட் இஸ் அதர் வே ரவுண்ட் ஆல்சோ. யூ ஆர் ரைட். நீ இதை தொற்றக்கூடாது தான் விஜய் 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 விஜயன். ஒரு இண்டிவிஜுவலை பற்றி ஏங்க 20 நாளாக போட்டு மாரடிக்கிறாங்க? நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் உண்டு. பிக் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஐடியாஸ், பிக் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஐடியாஸ், மீடியம் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஈவெண்ட்ஸ், மீடியம் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஈவெண்ட்ஸ், ஒன்லி ஸ்மால் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் இண்டிவிஜுவல்ஸ், ஒன்லி ஸ்மால் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் இண்டிவிஜுவல்ஸ். பெரிய மூளைகள், மனங்கள், ஐடியாஸ், தத்துவங்களை பற்றி பேசும். ஓரளவு நடுநிலையான புத்தி கொண்ட இதயங்கள், மனங்கள் வந்து சம்பவங்களை பற்றி பேசும். அற்ப புத்தி கொண்ட மனிதர்கள் தான் தனிநபர்களை பற்றி பேசுவாங்க. தொடர்ந்து தனிநபர்களை பற்றியே நம்ம இங்கே உருள்றோம் புரள்றோம்னா நம்மளோட நேரட்டிவ் எவ்வளோ கேவலமாக போய் விழுந்திருக்கு. அது ஐ ஃபீல் யூ ஆர் ரைட். நான் ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. அதாவது ஜெனுயன் இஷ்யூஸை பேசிடக்கூடாதுன்ட்டு தான் இந்த மாதிரியான ஒரே இஷ்யூவை பற்றி, அதுவும் ஒரு தனிநபரை பற்றி, அதுவும் அரசியலுக்கு அவர் எந்த அளவுக்கு பொருத்தமானவர் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம் முன் விஸ்வரூபம் எடுத்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு தனிநபரை பற்றியே நம்ம வந்து 24 மணி நேரமும் பேசுகிறோம். நம்முடைய மீடியா நெரேட்டிவ் அதை சுற்றியே சொல்லுது என்பது 90% மீடியா திமுக கண்ட்ரோல் இருக்கிறது என்பதற்கான இன்னும் ஒரு மறுக்க முடியாத, எவராலும் ஒதுக்கி தள்ள முடியாத, புறந்தள்ள முடியாத ஒரு உதாரணம். இது ரொம்ப நாசியேட்டிங், முடைநாற்றம் எடுக்கிறது. 20 நாளா, 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்து 20 நாளா விஜய் விஜய் விஜய். ஏன்னா இந்த ஊடக விவாதங்களுக்கு பொது கருத்தை உருவாக்குவதில் தட் இஸ் வைல் மோல்டிங் தி பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு பெரிய பங்கு இருக்குது. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 12லேருந்து 14-16 தொலைக்காட்சிகள் விஜய் 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 விஜய்னு பேசும்பொழுது இது ஏதாவது தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இது வந்து நம்ம பேசியிருக்கோம். இட்ஸ் நாட் விஜய் பட் த க்ரௌட் விச் சப்போர்ட்ஸ் ஹிம் அண்ட் த க்ரௌட் விச் டாக்ஸ் அபவுட் ஹிம்.
அதுதான் நம்ம கவனிக்கணும். விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.